திடியன் மலை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். நானும் நரேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஒருத்தர் 2 பேரும் தான் வந்தோம். திடியன் மலை ஃபஸ்ட்டுலாம் அந்த படிக்கட்டு கிடையாது. இந்த இப்படி தான் இதுலேயே இப்படியே ஏறுவோம். அங்கே போகணும். இதுதான் தாமரை குளம். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. பூசாரிகிட்ட கேட்டேன், ஒரு அரை மணி நேரம் மட்டும் அதுக்குள்ளேயும் நீங்கள் மலை ஏறிட்டு கூட இறங்கிடுங்க, அந்த சிவன் கோயிலை திறக்க சொல்கிறேன், பற்று வெளியில் போயிருக்காரு அப்படின்னு பற்றுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வர சொல்லிட்டாரு. பற்று ஆந்திவே, அதுக்குள்ளேயும் நம்ம மலை ஏறிட்டு இறங்கிடலாம். அந்த சிவன் கோயிலில் வந்துட்டு என்ன ஒரு அதிசயம்னா, தட்சிணாமூர்த்தியினுடைய சீடர்கள் குழந்தைகளாக இருப்பாங்க. இது வந்துட்டு எங்கேயும் இல்லாத ஒன்று. திடீர்னில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. தட்சிணாமூர்த்தியினுடைய சீடர்கள் குழந்தைகள் இருப்பாங்க. பார்க்க வேண்டிய இடம். இங்கே ஒரு ஹனுமார் கோயில் இருக்குது. ஏறினோடனே அபயஹஸ்த ஹனுமான் திருக்கோயில் திடியன். ஆஞ்சநேய பெருமாள். ராமர் சீதையை தேடி வரும்போது இந்த மலை உச்சியில் நின்று தான் தேடினார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த கைலாசநாதர் சிவன் கோயில் சொன்னேன்ல, அது தலை விருட்சமே நெய்கொட்டா மரம் அப்படின்னு ஒரு மரம், தலை விருட்சம். அப்புறமா பட்டத்து யானை, ராமரோட பட்டத்து குதிரைன்னு நினைக்கிறேன், அது வந்து அந்த கீழே தெரியுதுல குளம், அங்கே தான் ஓய்வு எடுத்துச்சான். அந்த இடத்துல ஒரு காசி லிங்கத்தை வச்சு ராமர் கும்பிட்டாரு அப்படின்னு வரலாறு. கீழே இருக்கிற அந்த கைலாசநாதர் கோயில் 1500 ஆண்டுகள் பழமையானது. உட்காந்துட்டு போவோம். பயங்கரமாக மூச்சு வாங்குது. தண்ணியும் எடுத்துகிட்டு வரல, ஏதோ ஒரு வேகத்தில் ஏறியாச்சு. வாட்டர் பாட்டில் கொண்டு வரல, தண்ணி தவிக்குது. எவ்வளோ நேரமாக படிக்கட்டில் ஏறியாச்சு. இனிமே தான் த்ரில்லிங்கே இருக்குது. இதுக்கு மேலே படி கிடையாது நண்பர்களே. பாறையில் வெட்டி செதுக்கி வச்சுருப்பாங்க, இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே ஏறணும். எனக்கு அப்போ வர்றப்பயே நான் தலை சுற்றி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மேலே ஏறும் பொழுதும் தலை சுற்றிருச்சு. இதே இதில் நெட்டு குத்தலாம் இறங்குவோம் பாருங்கள், இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஓவராக தலை சுற்றும், கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிக்கும். எனக்கு இந்த ஹைட்டை கண்டா கொஞ்சம் அலர்ஜி. வேறு வழி இல்லை, ஏறி பார்ப்போம். இப்படியே தான் இந்த படிக்கட்டு செங்குத்தாவே அப்படியே ஏறிட்டே போகும். நம்ம இந்த கம்பியில் 2 பக்கமும் போட்டிருக்காங்க. பிடிச்சி பொறுமையாக நம்ம மேலே ஏறணும். இந்த சைடெலாம் பாருங்களேன், நல்ல ஒரு
செங்குத்தான பாறை கீழே நம்ம அந்த தாமரை குளம் தெரியுதா, இப்படியே இன்னும் நம்ம மேலே போயிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறணும்னா இந்த கம்பிகள் கூட கட்டாயி தான் இருக்கும். அந்த இடத்துலலாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப கவனமாக தான் நம்ம போகணும். கொஞ்சம் கவனம் இல்லாமல் போனால் கூட நான் செருப்பு இல்லாமல் வேறு போகிறோமா, காலை கிழிக்கும், வலிக்கி விடும், ரொம்ப வழுக்குது வேறு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். வெயில், ரொம்ப வெயில், சரியான வெயில். இதெல்லாம் நல்ல ஒரு மலையேற்றம் தான். அப்பா, இதுதான் நம்ம வந்த அந்த பாதை. கீழே பாருங்கள் வயல்வெளிகள்லாம் எப்படி தெரியுதுன்னு. தென்னை மரம்லாம் செடி மாதிரி தெரியுது. நம்ம அவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம். இன்னும் போகணும் மேலே. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா கோயில் வந்துடும். வாங்க போகலாம். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு நண்பர்களே. இதுதான் கோயில். நான் வரும்போதெல்லாம் இந்த கோயில் சாமி சிலை மட்டும்தான் இருந்துச்சு. சிலையை வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ரூம் மாதிரி சின்ன ரூமாக இருக்கும். வெளியில் ஒரு மரக்கதவை போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க. இப்போது பெரிய அளவில் கோயிலை கட்டிட்டாங்க. இங்கேருந்து தான் சீதையை ராமன் தேடினார் அப்படின்றது ஒரு ஐதீகம். கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட்டாச்சு. இறங்கும்போது ரொம்ப கவனமாக இறங்கணும், இல்லைன்னா டக்குன்னு வலிக்கி விட்டுரும். பொறுமையாக இறங்கணும். கீழே கைலாசநாதர் கோயிலுக்கு போவோம். நாமோ போய் சாமி கும்பிடுவோம். இதுதான் திடீர்னு ஊர். நம்ம ஏறி இறங்கின மலை அந்த மலை இதான் ஏறி இறங்கணும். இதான் இந்த தெப்பக்குளம், தாமரை குளம். இப்போ தாமரை இலையை பறித்து தாமரை இலையில் சோறு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நான் எப்போ இங்கே வந்தேன் அப்படின்னா அந்த இலையை பறித்து இதில் தான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். தாமரை பூலாம் நிறையா பூத்துருக்கு, ஆனால் ஆழமாக இருக்குது. இதுதான் ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் திடியன்மலை. அதாவது 8 நாட்டுக்கு முதல் நாடு திடியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 8 நாட்டிற்கு முதல் நாடு திடியன், கைலாசநாதர் திருக்கோயில். கோயில் வந்துட்டு நம்ம வந்திருக்கிற நேரத்தில் மேலே ஏறிட்டு வந்தோமா, மணி 2 ஆகுது. கோயில் பூட்டியிருக்கு. இப்போ தான் பூசாரிக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறார், வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. வெயிட் பண்ணுவோம். அந்த கோயிலை திறப்பாங்க நமக்காக. வந்து கோயில் திறக்கிறாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம். நமக்காக வந்து கோயில் திறந்துருக்குறாங்க. திறக்க சொல்லியிருந்தோம். நமக்காக பூசாரி வந்து கோயில் திறந்துருக்குறாங்க கைலாசநாதரை தரிசிக்க. இதுதான் திடீர்மலை தட்சிணாமூர்த்தி. முக்குர்ணி விநாயகர். கன்னிமூல கணபதி. திடியன்மலை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். நானும் நரேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஒருத்தர், 2 பேரும் தான் வந்தோம். திடீர்மலை ஃபஸ்ட்டுலாம் அந்த படிக்கட்டு கிடையாது.
இந்த இப்படி தான் இதுலேயே இப்படியே ஏறுவோம். அங்கே போகணும். இதுதான் தாமரை குளம். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. பூசாரிகிட்ட கேட்டேன், ஒரு அரை மணி நேரம் மட்டும் அதுக்குள்ளேயும் நீங்கள் மலை ஏறிட்டு கூட இறங்கிருங்க, அந்த சிவன் கோயிலை திறக்க சொல்கிறேன், பற்று வெளியில் போயிருக்காரு அப்படின்னு பற்றுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வர சொல்லிட்டாரு. பற்று ஆந்திவே, அதுக்குள்ளேயும் நம்ம மலை ஏறிட்டு இறங்கிடலாம். அந்த சிவன் கோயிலில் வந்துட்டு என்ன ஒரு அதிசயம்னா, தட்சிணாமூர்த்தியினுடைய சீடர்கள் குழந்தைகளாக இருப்பாங்க. இது வந்துட்டு எங்கேயும் இல்லாத ஒன்று. திடீர்னில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. தட்சிணாமூர்த்தியினுடைய சீடர்கள் குழந்தைகள் இருப்பாங்க. பார்க்க வேண்டிய இடம். இங்கே ஒரு ஹனுமார் கோயில் இருக்குது. ஏறினோடனே அபயஹஸ்த ஹனுமான் திருக்கோயில் திடியன். ஆஞ்சநேய பெருமாள். ராமர் சீதையை தேடி வரும்போது இந்த மலை உச்சியில் நின்று தான் தேடினார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த கைலாசநாதர் சிவன் கோயில் சொன்னேன்ல, அது தலை விருட்சமே நெய்கொட்டா மரம் அப்படின்னு ஒரு மரம், தலை விருட்சம். அப்புறமா பட்டத்து யானை, ராமரோட பட்டத்து குதிரைன்னு நினைக்கிறேன், அது வந்து அந்த கீழே தெரியுதுல குளம், அங்கே தான் ஓய்வு எடுத்துச்சான். அந்த இடத்துல ஒரு காசி லிங்கத்தை வச்சு ராமர் கும்பிட்டாரு அப்படின்னு வரலாறு. கீழே இருக்கிற அந்த கைலாசநாதர் கோயில் 1500 ஆண்டுகள் பழமையானது. உட்காந்துட்டு போவோம். பயங்கரமாக மூச்சு வாங்குது. தண்ணியும் எடுத்துகிட்டு வரல, ஏதோ ஒரு வேகத்தில் ஏறியாச்சு. வாட்டர் பாட்டில் கொண்டு வரல, தண்ணி தவிக்குது. எவ்வளோ நேரமாக படிக்கட்டில் ஏறியாச்சு. இனிமே தான் த்ரில்லிங்கே இருக்குது. இதுக்கு மேலே படி கிடையாது நண்பர்களே. பாறையில் வெட்டி செதுக்கி வச்சுருப்பாங்க, இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே ஏறணும். எனக்கு அப்போ வர்றப்பயே நான் தலை சுற்றி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மேலே ஏறும்பொழுதும் தலை சுற்றிருச்சு. இதே இதில் நெட்டு குத்தலாக இறங்குவோம் பாருங்கள், இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஓவராக தலை சுற்றும், கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிக்கும். எனக்கு இந்த ஹைட்டை கண்டால் கொஞ்சம் அலர்ஜி. வேறு வழி இல்லை, ஏறி பார்ப்போம்.
இதுதான் திடீர்னு ஊர். நம்ம ஏறி இறங்கின மலை அந்த மலை அதான் ஏறி இறங்கணும். அதான் அந்த தெப்பக்குளம், தாமரை குளம். இப்போ தாமரை இலையை பறித்து தாமரை இலையில் சோறு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நான் எப்போ இங்கே வந்தேன் அப்படின்னா அந்த இலையை பறித்து இதில் தான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். தாமரை பூலாம் நிறையா பூத்துருக்கு, ஆனால் ஆழமாக இருக்குது. இதுதான் ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் திடியன்மலை. அதாவது 8 நாட்டுக்கு முதல் நாடு திடியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 8 நாட்டிற்கு முதல் நாடு திடியன், கைலாசநாதர் திருக்கோயில். கோயில் வந்துட்டு நம்ம வந்திருக்கிற நேரத்தில் மேலே ஏறிட்டு வந்தோமா, மணி 2 ஆகுது. கோயில் பூட்டியிருக்கு. இப்போ தான் பூசாரிக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறார், வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. வெயிட் பண்ணுவோம். அந்த கோயிலை திறப்பாங்க நமக்காக, வந்து கோயில் திறக்கிறாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம். நமக்காக வந்து கோயில் திறந்துருக்குறாங்க, திறக்க சொல்லியிருந்தோம். நமக்காக பூசாரி வந்து கோயில் திறந்துருக்குறாங்க கைலாசநாதரை தரிசிக்க. இதுதான் திடீர்மலை தட்சிணாமூர்த்தி. முக்குர்ணி விநாயகர். கன்னிமூல கணபதி. லிங்கோத்பவர். Trinity.